ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து நிறையவே ஸ்டாக் ரிலேட்டடான எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபினான்ஷியலாக எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதேமாதிரி இந்த வீடியோவில் அவரோட பட்டாஸ் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவரோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சில ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸில் நான் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரோட பட்டாஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டதுனால ஸோ அவரோட வீடியோஸ்லேருந்து பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவரோட லிஸ்ட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இயர் டு டேட் அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இது வந்து 18% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதேமாதிரி கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா 18% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது பார்த்தீங்கன்னா 9% பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இது வந்து இயர் டு டேட்டில் வந்து 22% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ இது வந்து 6.37% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஸோ இது எல்லாமே வந்து 16.9% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அவரோட பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் அவரோட ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் அப்படின்ட்டு போனோம்னா நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சிப்லா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவரோட லிஸ்ட்டில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டில் வந்து -38% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாக்டர் ரெட்டியும் 5% நெகட்டிவ் ரிட்டர்ன். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து 7% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிப்லா வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதாவது ஃபிளாட்டான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுற அனதர் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, TCS இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 20% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. விப்ரோ பார்த்தீங்கன்னா 18% நெகட்டிவ் ரிட்டர்ன். HCL டெக்னாலஜிஸ் வந்து 25% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டெக் மஹேந்திரா வந்து 14% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி TCSும் பார்த்தீங்கன்னா 25% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்து என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டாகாப், அமர் ராஜா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுபடி டாடா மோட்டார்ஸோட இயர் டு டேட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 8.5% நெகட்டிவ் ரிட்டனும், பஜாஜ் ஆட்டோ வந்து 2% பாசிட்டிவ் ரிட்டனும், ஹீரோ மோட்டோகாப் வந்து 26% வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதேமாதிரி அமர் ராஜா பேட்டரி வந்து 18% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி செக்டர். இது வந்து அவரோட ஃபேவரட் செக்டர்னே சொல்லலாம். இது வந்து தங்கமயில் ஜுவல்லரி வந்து 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. முத்து ஃபினான்ஸ் வந்து 38%, அப்புறம் வந்து மணப்புரம் வந்து 51% அண்ட் கோல்டு பீஸ் வந்து 48% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்கிற செக்டார்ஸ் அண்ட் அவரோட ஸ்டாக்ஸ். இதை தவிர அதர் செக்டார் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அதாவது -17% வந்து இயர் டு டேட்டில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 28% வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா கெமிக்கலும் பார்த்தீங்கன்னா -7% நெகட்டிவ் ரிட்டர்ன். அதேமாதிரி ஸ்டவ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 20% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவும் இல்லாமல் அவர் வந்து சில யூஎஸ் கம்பெனிஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூனிலிவர், ஹோண்டா, அப்புறம் வந்து கூகுள் இந்த மாதிரியான கம்பெனிஸும் அவர் வந்து சஜஷன் பண்ணுறாரு. ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பை பண்ண ஸ்டாக்ஸ் கிடையாது. அவர் எல்லாமே வந்து ரொம்பவே ஏர்லியராக அவர் பை பண்ணார். ஸோ இப்போ இந்த கரண்ட் ரேட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேல்யூவாக படுதோ அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து வேல்யூவான ஸ்டாக்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.